அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஸ்ட்ராபெரி எப்படி செய்யலாம் என்று சொல்லி தந்திருந்தோம். செய்து பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உண்மையானது போல, அதாவது ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய மாதிரி பார்ப்பதற்கு மிக அழகானது இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் எப்படியான ஒரு ஸ்ட்ராபெரியை செய்யலாம், அதாவது இயற்கை தன்மை போன்று இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராபெரியை எப்படி செய்யலாம் என்பது தான் இன்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதற்காக இப்போ எங்களுக்கு தேவை, பொதுவாக நாங்கள் எடுக்கக்கூடிய அதாவது 15 சென்டிமீட்டர் நீளம் அகலம் கொண்ட கடதாசி தேவை தானே. அந்த சதுர அமைப்பை கொண்ட கடதாசி எடுங்க. அதுபோல் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை மேலே இருக்கிறது சின்ன அந்த தண்டு பகுதி, அது செய்வதற்காக அதை விட சின்ன ஒரு கடதாசியும் எடுத்து வைப்பது மிக அவசியம். இனி நாங்கள் ஸ்ட்ராபெரி செய்வோம். இதோ கடதாசியை எடுத்து வழமை போல 2ஆக இப்படி மடிக்க வேண்டும். இனி மீண்டும் அதை விரித்து மறுபக்கம் திருப்பி இப்படி 2ஆக மடித்தெடுக்க வேண்டும். அதன் பிறகு இந்த கடதாசியை திருப்பி எதிர்பக்கத்தில் இப்படி முக்கோண அமைப்பு கொண்டதாக வரையக்கூடிய மாதிரி நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி மெட்ட பக்கமும் திருப்பி முக்கோணம் வரக்கூடிய மாதிரி இவ்வாறு மடித்தெடுக்க வேண்டும். இதோ பாருங்க, இது உங்களுக்கு செய்து பழக்கமாக இருக்கும். இப்படி உள்நோக்கி இந்த அமைப்பு வரக்கூடிய மாதிரி நாங்கள் மடித்தெடுத்து நன்றாக அழுத்தி கொள்ள வேணும். இனி இதோ விரிக்கக்கூடிய பகுதியை மேலே வைத்துக்கொள்ள வேண்டும். விரிக்க முடியாத பகுதியை கீழ் நோக்கி உங்கள் பக்கம் வைத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த பகுதி இருக்குது தானே, இதை எடுத்து இந்த நீர்க்கூட்டுக்கு வரக்கூடிய மாதிரி நீங்கள் மேல் நோக்கி மடிக்க வேண்டும். சரியான ஒரு அளவு திட்டத்தில் நீங்கள் மடிக்க வேண்டும். ஆகவே இது உங்களுக்கு தெரியும், ஆகவே நான் விவரமாக மீண்டும் மீண்டும் சொல்ல தேவையில்லை. இதோ இப்படி எதிர்பக்கத்தையும் மிக சரியானதாக நீர்க்கூட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடித்தெடுக்க வேண்டும். சரியா? ஆகவே நீங்கள் யூடியூப் கிட்ஸ் நமது டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக நீங்கள் இணைகின்ற புதிய பிள்ளைகளாக இருந்தால் எங்களுடைய பழைய வீடியோக்களையும் எடுத்து பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக இருக்கும். இது போன்று நாங்கள் நிறைய கைவேலைகளில் இப்படி இதே அமைப்பை செய்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு இன்னும் தெரியும், புதிய புதிய கைவேலைகளை செய்யும் போது மிக இலகுவாக இருக்கும். இப்போ பாருங்கள், இனி மற்ற பக்கம் திருப்பி இதை மேல் நோக்கி இப்படி சரியாக நேர்கோட்டுக்கு வரக்கூடிய மாதிரி இவ்வாறு மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இதோ பாருங்க, சரியாக நீராக வரணும். அதன் பிறகுதான் நீங்கள் அழுத்த வேண்டும். முதல்ல நீராக வைத்து விட்டு அதன் பிறகு அழுத்த வேணும். இனி அடுத்து செய்ய போகிறது கொஞ்சம் வித்தியாசம். இதோ இந்த பகுதி இருக்குது தானே, இந்த அமைப்பை இப்படி உள்நோக்கி, அதாவது சரியான அளவு திட்டத்தில் நாங்கள் எடுத்தால் தான் கொஞ்சம் அழகாக இந்த ஸ்ட்ராபெரி பழம் உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் பாருங்கள், எதிர்பக்கத்தையும் இப்படி உள்நோக்கி நாங்கள் மடிக்க வேணும். இனி இது இந்த சின்ன பகுதி இருக்குது தானே, இதை கொஞ்சம் விரித்து பாருங்கள். இதில் ஒரு பகுதி இருக்குது. அப்படி என்றால் அதாவது இதோ பாருங்கள், இந்த இப்படி பார்க்கும் போது இந்த இந்த 2 பக்கத்திலும் இதோ இதில் கொஞ்சம் உள்ளே விரலை செலுத்தலாம், அல்லது உங்களுக்கு கடினம் என்று சொன்னால் கத்தரிக்கோளால் இப்படி அல்லது பேனையால் சரி நீங்கள் எடுக்கலாம். இந்த கோடு இருக்கிறது தானே, இதோ இந்த கோடு இதற்கு நேராக வரக்கூடிய மாதிரி நாங்கள் அழுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் எதிர்பக்கத்திலும் இவ்வாறு உள்நோக்கி இப்படி விரித்து இந்த நேர்கோடு இதோ இப்படி வரக்கூடிய மாதிரி நாங்கள் மடித்து வைத்துக்கொள்ள வேண்டும். இனி உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு கத்திரியை பாணி, அதாவது கத்திரியை பாவிப்பது இந்த ஒரிகம்பாணியில் மிக முக்கியமானதாக இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் சின்ன டூலும் இருக்கிறது, அது இல்லை என்று நீங்கள் நினைத்தால் இப்படியான கத்திரிக்குள்ளே நீங்கள் பாவிக்கலாம், அல்லது பேனையால் சரி நீங்கள் இவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பாதுகாப்போடு கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும். இப்போ நாங்கள் மடித்துட்டோம் தானே, இனி பாருங்கள், இது ஒரு பாச்சோறு போல் ஒரு அமைப்பு தெரிகிறது தானே. இதோ இந்த கோடு, இந்த கோடுக்கு ஏற்றா போல் இதை பின்னோக்கி நாங்கள் மடிக்க வேண்டும். பாருங்கள், இப்படி செய்யும் போது இந்த அமைப்பு எங்களுக்கு வரணும். சரியா? பின்பக்கமாக மடித்துக்கொள்ளுங்க. அதே போல் இந்த பகுதியையும் எடுத்து இப்படி பின்னோக்கி நாங்கள் இதோ இந்த கோட்டுக்கு நேர்கோட்டுக்கு வர மாதிரி இப்படி பின்பக்கமாக நாங்கள் மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். அதே போல் பாருங்கள், மெட்ட பக்கம் திருப்பி
இதோ ஏற்கனவே நாங்கள் செய்து காட்டியது போல் உள் பக்கமாக 2 பக்கத்தையும் நாங்கள் மடித்து சின்ன முக்கோணம் வரக்கூடிய மாதிரி மடித்து அதன் பிறகு பாருங்க ஏற்கனவே சொல்லி தந்தது தான். இனி இதோ இதால் இப்படி விரித்து இந்த நேர்கோட்டு கேட்டாற் போல் இதை மடித்து பாருங்க இந்த பக்கத்தையும் இப்படித்தான் இப்படி விரித்து இந்த நேர்கோட்டுக்கு வர மாதிரி நாங்கள் மடிக்க வேணும். மடித்த பிறகு ஏற்கனவே நான் செய்து காட்டியது போல் இது பின்பக்கமாக இதை மடிக்க வேண்டும். இதையும் இப்படி பின்பக்கமாக நாங்கள் மடித்தெடுத்துக்கொள்ள வேணும். இனி இது பாருங்க இந்த பகுதியை இப்படி கீழ்ப்பக்கமாக மடியுங்கள். அதுபோல் இந்த பகுதியையும் எடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக மடித்துக் கொள்ளுங்கள். அதே போல் இந்த பக்கத்தையும் எடுத்து இப்படி மடித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியும் எடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக மடித்துக்கொள்ள வேணும். 4 பகுதி இருக்கிறது. இந்த 4 பகுதியையும் எடுத்து இப்படி நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். இனி நாங்கள் பிள்ளைகளுக்கு அதாவது இப்படி இந்த இந்த இப்படி இருக்கிறது தானே முன்பக்கமும் பின்பக்கமும் இப்படி இருக்கிறது தானே. இப்போ 2 கடதாசி பக்கங்கள் எடுத்தால் முக இலகுவாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு விளங்கும். இப்போ பாருங்கள் இதில் உங்களுக்கு கொஞ்சம் கம்மை போட்டு இந்த 4 பக்கத்தையும் நீங்கள் ஒட்டி கொள்ளலாம். அல்லது எப்படி கொஞ்சம் விரித்து இதில் பாருங்கள் இதை நாங்கள் விரித்தெடுக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள் இப்படி செய்யும்போது ரொம்ப அழகான உண்மையான ஸ்ட்ராபெரி பழம் போலவே இருக்குது. இந்த அமைப்பு எங்களுக்கு கிடைக்குது. ஏதோ பார்த்தீங்களா? சரி, இது இல்லை என்று சொன்னால் மிக அவதானமாக இந்த வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை உள் பக்கமாக நீங்கள் மடித்து இப்படி உள்ளே நாங்கள் உட்சருகி வைத்தா இன்னும் சிறப்பு. இந்த ஸ்ட்ராபெரி பழம் அப்படி இயற்கையாக இருப்பது போல் இயற்கையான பழம் போல் எங்களுக்கு இருக்கும். நான் கவனமாக இதை நீங்கள் செய்ய வேணும் சொன்னால் இது வெளியில் வரக்கூடிய மாதிரி இல்லாமல் உள்நோக்கி சரியாக இப்படி மடித்தெடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள் எங்களுடைய ஸ்ட்ராபெரி பழத்தை நாங்கள் செய்து முடிஞ்சு இது நாங்கள் இப்போ இதை எப்படி நாங்கள் இந்த இலப்பகுதியை செய்யலாம் என்று நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு பிறகு நான் சொல்லித்தரேன். இதை பிறகு தண்டு பகுதியை எப்படி செய்யலாம் என்று இந்த கடதாசியை எடுத்து அதுக்காக நான் ஒரிகம் பாணியிலே இதை செய்யலாம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் இதை இப்படி முக்கோணம் வரக்கூடிய மாதிரி செய்து இதோ முதல்ல மடித்து இப்படி மீண்டும் 3 முறை இப்படி முக்கோணம் வரக்கூடிய மாதிரி நாங்கள் மடிக்க வேணும். இனி இது இந்த அளவில் இப்படி எப்படி வெட்டிக்குள்ளவன அது போல் அந்த தண்டு பகுதி அந்த மேல் பகுதி வரக்கூடிய மாதிரி இலைகளை செய்யும் போது இந்த பக்கத்தையும் வெட்டிக்கொள்ள வேணும். இதோ பாருங்க இப்படி நாங்கள் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த தண்டு பகுதி செய்கிறதுக்கு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த கடதாசியை எடுத்து இப்படி ரோல் பண்ணலாம் அல்லது இப்படி நாங்கள் மடித்துக்கொள்ளவும் முடியும். சின்ன ஒரு பச்சை நிறத்திலான ஒரு தடி மாதிரி இருந்தால் பிளாஸ்டிக் சின்ன தடி மாதிரி இருந்தால் நாங்கள் எடுத்து அதனை சுற்றி கொள்ளலாம் அல்லது இப்படி மடித்து நாங்கள் செய்யலாம். இனி நாங்கள் டபுள் சைட் டேப் எடுத்து இதோ உள்பக்கமாக இப்படி கொஞ்சம் வளைத்து எடுத்துக்கொள்ளுங்க. இனி உள்ளே இப்படி செருகி இந்த டேப்பால் இப்படி இந்த உள்பக்கமாக நாங்கள் ஒட்டிக்கொள்ள வேணும். இனி இன்னொரு பகுதியை எடுத்து இப்படி நாங்கள் ஒட்டிக்கொள்ளுவோம். இதோ இந்த பகுதியை செய்தாச்சு, ஒட்டியாச்சு. இனி கொஞ்சம் ஒரு நேரம் வேணும். இதோ பாருங்க, இதோ பாருங்க இதுக்குள்ளே எப்படி கலட்டிய உடனே எப்படி இருக்குன்னு சொல்லி டாஃபி
இதோ இதே போல் உங்களுக்கு நான் காட்ட வேண்டும் என்று இருந்தேன். அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ராபெரிகளை செய்து அதற்குள்ள நாங்கள் அது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி நாங்கள் இதற்குள்ள ஏதாவது பொருட்களை வைத்து நாங்கள் கொடுக்கலாம். அதே போல் இது போன்று எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் இந்த ஸ்ட்ராபெரிக்குள் அதாவது பரிசுகளை வைத்து இப்படி டபுள் சைட் டேப்பால் நாங்கள் ஒட்டி, அப்படி இல்லாவிட்டால் கம் இருந்தாலும் பரவாயில்லை, அப்படி ஒட்டி இனி நாங்கள் உங்களுக்கு ஆக்களுக்கு கொடுக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இப்படியான நாங்கள் இப்படியே அலங்காரங்களை செய்யலாம். அப்படி இல்லாவிட்டால் அழகான ஹாப்பி ஃபேஸை கூட நாங்கள் வரைந்து இப்படி எதுனாலும் வரைந்து இதோ கொடுக்கலாம். இதோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குண்டு, உண்மையான ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கிறது தானே. இனி நாங்கள் இப்படி செய்து இப்படி வைத்திருந்தால் இனி ஒரு பர்த்டே பார்ட்டின்னு சொல்லுங்களேன், அதில் இப்படியே கொண்டு போய் தேவையானவர்களுக்கு கொடுக்கலாம், வைத்து கொள்ளலாம். இனி இது போன்று இன்னும் நிறைய கைவேலைகளை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிறைய பரிசுகள் போன்று செய்து நான் காண்பிக்க இருக்கிறேன். அதுபோல் எங்களோடு தொடர்ந்து டிபி கிட்ஸ் சேனலோடு இணைந்திருங்க. இதுபோல் இன்னும் அழகான கைவேலையோடு நாங்கள் உங்களை சந்திப்போம். நன்றி பிள்ளைகளே.